பிஜிடிஆர்பி தேர்வின் மூலமாக அரசு முதுகலை ஆசிரியராகவிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற யூனிட் எதுனா யூனிட் 1 எஜுகேஷ்னல் மெத்தடாலஜியில் யூனிட் 1ல் இருக்கிற எஸ்எஸ்ஏ பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ்எஸ்ஏ அப்படின்னு எடுத்துட்டால் அனைவருக்கும் கல்வி இயக்கம் அப்படின்னு பொதுவாக நாம் சொல்லுவோம். அது ஆங்கிலத்தில் சர்வ சிக்ஷா அபியான் திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எஸ்எஸ்ஏ இந்திய அரசால் 2000 ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த எஸ்எஸ்ஏவானது இந்தியா முழுவதுமாக எல்லா மாநிலங்களிலும் செயல்பட்டு கொண்டு வருகிறது. இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்திய அரசியலமைப்பின் 86வது பிரிவின்படி 6 முதல் 14 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய கல்வி வழங்குவதை உறுதி செய்கிறது. இந்த திட்டத்தை யார் கொண்டு வந்தது அப்படின்னு பார்க்கும்போது, அப்போதைய பிரதமரான அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். இந்த எஸ்எஸ்ஏவிற்கு அடித்தளமிட்ட இயக்கம் எது அப்படின்னு பார்க்கும்போது, மாவட்ட தொடக்க கல்வி இயக்கம். எஸ்எஸ்ஏவிற்கு யார் நிதியுதவி செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நடுவண் அரசு, அதாவது மத்திய அரசு 85%, மாநில அரசு 15% நிதி அளிக்கிறது. இந்த எஸ்எஸ்ஏவின் மிக முக்கியமான குறிக்கோள்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல பள்ளி வயதுள்ள அனைத்து குழந்தைகளையும் பள்ளிக்கூடங்களில் சேர்த்தல். அடுத்து பள்ளிகளில் சேர்க்கப்பட்ட அனைத்து குழந்தைகளும் 2007 ஆண்டிற்குள் இடைநிற்றலின்றி தொடக்க கல்வியை நிறைவு செய்தல். அடுத்த குறிக்கோள் 2010 ஆண்டிற்குள் இடைநிலை கல்வியை நிறைவு செய்தல். அடுத்த குறிக்கோள் ஆண், பெண் மற்றும் சமூக வேறுபாடுகளின்றி அனைவருக்கும் சமமான தரமான கல்வியை வழங்குதல். அடுத்தது அனைத்து மாணவர்களுக்கும் இலவசமான பாடநூல்கள் அளித்தல். இந்த எஸ்எஸ்ஏவோட அடுத்த குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேவையான ஆசிரியர்களை நியமனம் செய்தல், அவர்களுக்கு போதுமான பயிற்சிகளை வழங்குதல், தொடக்க கல்வியின் தரத்தை மேம்படுத்துதல், கற்றல் கற்பித்தலுக்கான கருவிகளை உருவாக்குதல், வட்டார வளமையம் மற்றும் தொகுதி வளமையங்களில் மூலம் கல்வி செயல்களில் முன்னேற்றம் அடைய செய்தல். அடுத்த குறிக்கோள் தொடக்க கல்வி மற்றும் நடுநிலை பள்ளிகளிலும் 40 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற விகிதத்தில் இருக்க செய்தல். எஸ்எஸ்ஏவோட அடுத்த குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தொடக்க பள்ளிகளில் குறைந்தபட்சம் 2 ஆசிரியர்களாவது இருத்தல் வேண்டும். அதாவது பிரைமரி எஜுகேஷனில் ஒரு ஸ்கூலுக்கு 2 டீச்சர் இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறாங்க. அடுத்த நோக்கமானது குழந்தைகள் இருக்கும் 1 கிலோமீட்டர் சுற்றளவில், அதாவது மக்கள் வசிக்கும் 1 கிலோமீட்டர் சுற்றளவில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்துகிறாங்க. அடுத்த டாபிக் சமக்ர சிக்ஷா. இந்த சமக்ர சிக்ஷாவை அனைவராலும் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் அப்படின்னு கூறப்படுகிறது. இந்த சமக்ர சிக்ஷா தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறையின் கீழ் பாலர் பள்ளி முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் தரமான கல்வியை வழங்குவதை நோக்கமாக கொண்ட ஒரு திட்டமாகும். இங்கே பாலர் பள்ளி அப்படின்னு பார்க்கும்போதே நர்சரியிலிருந்து, அதாவது நம்ம பால்வாடியிலிருந்து தொடங்கப்படுது. பால்வாடியிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் தரமான கல்வி வழங்குவதை இதன் நோக்கமாக கொண்ட திட்டமாகும். இந்த திட்டமானது எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ மற்றும் ஆசிரியர் கல்வி ஆகிய 3 திட்டங்களை உள்ளடக்கியது. 6 வயது முதல் 14 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குவதை உறுதி செய்கிறது. இந்த திட்டத்தில் அனைத்து குழந்தைகளுக்கும் பாலின பாகுபாடின்றி சமமான கல்வி வாய்ப்புகளை வழங்குவது முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. கோவிட்-19 தொற்று நோய் காரணமாக ஏற்பட்ட கற்றல் இடைவெளிகளை குறைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. இந்த சமக்ர சிக்ஷா என்ற ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் 2018 ஆண்டு தொடங்கியது.
இந்த சமக்ர சிக்ஷா என்று கூறும் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 மற்றும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 21A நிறைவேற்றும் நோக்கை கொண்ட இந்த திட்டம் ஐநாவின் கல்விக்கான நிலையான மேம்பாடு இலக்கு, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த இலக்குக்கு 4.1 மற்றும் 4.5க்கு தகுந்தபடி உள்ளது. இது எல்லாமே சமக்ர சிக்ஷா அல்லது ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் கீழ் வரும் மிகவும் முக்கியமான பாடக்குறிப்புகளாகும். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. நம்மளோட அதாவது பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக டெய்லியும் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நான் அந்த குரூப்பில் என்ன ஆக்டிவிட்டீஸ் அங்கே நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வீடியோவுக்கான நோட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். அதில் ஒரு குறிப்பிட்ட நாள் கொடுத்ததுக்கப்புறம் அங்கேருந்து கொஸ்டின் எடுத்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டாபிக் எல்லாமே ஃபுல்லாக தருவாயிரும். ஸோ இதில் விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். வாய்ப்புகள் என்றைக்குமே நமக்கு காத்திருக்காது, வாய்ப்புகளை நாம் உருவாக்கணும். ஸோ இந்த ஷார்ட் பீரியடில் நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு வருகின்ற பிஜிடிஆர்பி எக்ஸாமில் ஒரு நல்ல வாய்ப்பு எதுக்கு அப்படின்னா அரசு முதுகலை ஆசிரியர் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. வருகின்ற பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி அரசு முதுகலை ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.